ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். கடைக்கு வந்து அந்த குதிரவாளி அரிசியை சமைச்சோன்னே அதை கிராம் எவ்வளோ இருக்குன்னு நிறுவ போட வந்திருக்கேன். இப்போ ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஒரு பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த சாப்பாடு வச்சேன்னா 300 கிராம் இருக்குது. அப்போ இது நம்மளுக்கு அதிகம்தான். நாளைக்கு அரிசியை நம்ம குறைச்சி சமைக்கிறோம், சரிங்களா? இன்றைக்கி என்ன லஞ்ச்னாக்கா 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை ரொம்ப சின்னதாக இருந்ததுனால 2ஆக எடுத்துட்டேன். அப்புறம் 2 துண்டு மாம்பழம், ஒரு 200 கிராம் சாப்பிட்ருப்பேன். டேஸ்ட்டு நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் கூட கொஞ்சம் இன்றைக்கி வச்சு சாப்பிட்டுச்சு. அதுக்கு சைடிஷ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நேற்று வச்ச பொன்னாங்கண்ணி கீரையில் பாதி இருந்தது, அதை இன்றைக்கி கடைஞ்சிட்டேன். மிக்சியில் அரைச்சி தாளிச்சாச்சு, டேஸ்ட்டு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல், கொஞ்சமாக ஆயிலில் தேங்காயோட கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்து பொடி பண்ணி போட்டேன். வெண்டைக்காய் பொரியலுமே நல்லாயிருக்கு. எனக்கு வந்து இந்த குதிரவாளி அரிசி, சாமை அரிசி, திணை அரிசி, அப்புறம் வரகு அரிசி, இந்த 4 அரிசிலையுமே நான் பொங்கல் செஞ்சு சாப்பிடுவேன். அதனால் எனக்கு அந்த டேஸ்ட்டு வந்து பிடிச்சிருக்கு. ரொம்ப வித்தியாசமாக சாப்பிட முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணால் டெய்லி இந்த சாப்பாடே நம்ம சாப்பிட்லாம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுறேன். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.